வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம 157 குறள்கள் பார்த்திருக்கோம். பொறையுடைமை அதிகாரத்துல 7 குறள் பார்த்தாச்சு. இப்ப நாம பார்க்க போறது 8வது குறள் 158. இந்த 158 என்ன சொல்லுதுன்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதே இதுல பாருங்க, இப்ப என்டையர்லி டிஃபரெண்ட். அப்போ சொல்லும்போது திறனல்ல ஒரு காரியத்தை தனக்கு ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னார். இப்ப இதுல சொல்றது என்னன்னா, மிகுதியான் மிக்கவை செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம்? மிகுதியான்னா என்ன? அதாவது எது மிகுதி ஆகி போச்சு? அதுதான் நாம இப்போ என்னன்னு பார்க்கணும். மிகுதியான் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மற்ற மனிதர்களை விட தான் ஒரு பெரியவன், அவர்களை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த மிகுதி. அதாவது மிகுந்து இருக்கு. அந்த மிகுதியான் அவன் என்ன செய்யறான்னா, ஒரு மனிதன் தன்னை விட மற்றவங்க நாம அவனை விட நம்ம மிகுந்து இருக்கோம். நாம சகல திறமைகளும் பெற்றிருக்கோம், நம்ம சம்பத்துக்கள் பெற்றிருக்கோம், எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவன் என்ன செய்வான்னா, அந்த அது தனக்கு கீழே உள்ளவங்களை ஒரு பொருட்டா அவன் நினைக்க மாட்டான். அவன் மிக்கவை, எக்ஸஸ், என்னனாலும் செய்யறது. இந்த காரியத்துக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. சும்மா சில நேரத்துக்கு சில வகுப்புல இந்த ஆசிரியர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாவம் அந்த சின்ன பையனா தான் இருப்பான். அந்த கோபத்துல அந்த அளவுக்கு மீறியே கூட அடிச்சு இது பண்ணிருக்காங்க. இதுல அந்த 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 பையன், அந்த மாணவன் அவருடைய கண்ட்ரோலுக்கு உள்ள இருக்கிறான். அதனால தன்னால என்னமும் செய்ய முடியுங்கிற அந்த இது இந்த தண்டனை கொடுப்பவருக்கு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா அது அதே மாதிரிதான். அவன் அவனுடைய பிசிக்கல் கண்ட்ரோல் அந்த போலீஸ்மேன் இருக்கு. அப்போ இவனை என்னமோ செய்யலாம் அப்படிங்கிறது கையில இருக்கிறதுனால அவங்க என்னமோ செய்யறாங்க. காந்தியார கம்ப்ளீட்டா அந்த முழுக்க அவருடைய வாழ்க்கையில முழுக்க இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய முழு அதிகாரத்தின் கீழ் அவர் அவரை என்னெல்லாம் சஃபர் பண்ண வச்சாங்க. அங்க தென்னாப்பிரிக்காவுல ஒரு சாதாரண ஒரு வண்டியில போகும்போது தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அவன் தனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறதுனால அவன் அந்த அதிகாரத்தை மீறி தூக்கி வெளியே போடலாம். அதான் மிகுதியான் மிக்கவை செய்தல். அவனுக்கு முழு பூரண அதிகாரம் இருக்கு. இருந்தா அதுக்காக ஆனா அவன்
அதுக்கு உரிய பனிஷ்மெண்ட் இல்லாம கடுமையா வந்து மிக்கவை செய்யலாம். ஆனால் அதை வந்து மற்றவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி வந்து நம்முடைய காந்தியடிகள் வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் வந்து அதை எதிர்த்து வந்து ஆனா சாத்வீகமான ஒரு போராட்டத்தை வந்து அவர் வந்து அங்க மட்டும் இல்ல, த்ரூட்டா லைஃப்ல வந்து இங்க இந்தியாவிலையும் அதை கடைபிடிக்கிறார். அதுக்காக வந்து அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு பயந்து போகல. அதனாலதான் வந்து அந்த இப்போ இந்த இந்த காந்தியாருடைய போராட்டங்களுக்கெல்லாம் வித்து வந்து இங்க இருக்கு. அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, மிகுதியால் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியால் வென்றுவிடல் என்றாரா? அது என்னன்னா, இத கண்டு நான் ஓடி வந்து நான் தோற்று போக மாட்டேன். நான் என்ன நினைத்தேனோ அதை நான் செய்வேன். ஆனால் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வேன். அதற்கு நான் வந்து என்ன செய்யணுமோ நான் அதை செய்து அப்பதான் வந்து தன்னுடைய தகுதியை காமிக்கான், தன்னுடைய பொறுமையை காமிக்கான். காந்தியடிகள் அந்த பொறுமையைத்தானே காமிச்சாரு. எத்தனை இடங்கள்ல சார் அவர் வந்து ஜெயில இருந்தார். எதுக்கும் வந்து வந்து கலங்கலையே. இன்னைக்கு இவ்வளவு சொல்றாங்களே, எல்லாரும் வந்து வந்து அந்த பிஜேபி சர்க்கார் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா, ஆனா எந்த அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு அர்ப்பணிப்போட வந்து ஒரு போராட்டத்துக்கு இறங்கலையே. அன்னைக்கு வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து அந்த எமர்ஜென்சி டைமோட எதிர்த்து நின்னார்ல. ஒரு அந்த அரை போராட்டத்தை வந்து நடத்தும் பொழுது அவங்க வந்து எழுத்து நின்று இவங்களை வந்து ஒழிப்போம் அப்படின்னாங்கல்ல. இந்த ஆட்சியை வந்து இந்த தவறான ஆட்சியை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலைன்னு அன்னைக்கு வந்துகிட்டு தந்தை பெரியார் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆட்சியை ஒழிப்பது பக்தவச்சலத்தினுடைய ஆட்சியை ஒழிப்பது அப்படின்னு சொல்லி நின்னாங்கல்ல. அப்படி வந்து இன்னைக்கு வந்து யாரும் வந்து அந்த தியாகம் செய்து தாம் தம் தகுதியால் வென்று விடுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு யார் வந்து வாரா? எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு சார். இன்னைக்கு வந்து இவங்க வந்து தப்பையே செய்யறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அது வந்து நமக்கு ரெண்டாவது. அது தவறா அல்லது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம இது பண்ணலாம். ஏகப்பட்ட தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. பட்ட பகல்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜிகள் எல்லாம் இது சரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட நேற்று கூட சொல்லிருக்காங்க. இந்த அரசாங்கத்தினுடைய லா ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மோசங்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது யார் வந்து எதிர்த்து நின்று தாம் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறதுக்கு யார் வந்து இன்னைக்கு வரா? அன்னைக்கு வந்து வந்தாங்க. காந்தி வந்தார், பெரியார் வந்தார், பேரறிஞர் அண்ணா வந்தார். அவங்க வந்து அந்த எதுக்கும் பொழுது இது தவறு அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அதை வந்து அகற்றுவது தானே கடமை, அதை களைவது தானே கடமை. அது இல்லாம சும்மா வந்து சொல்லிட்டு வந்துகிட்டு ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கருத்துக்கு கருத்து பேசும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல என்ன இருக்கு? ஒரு தவறு நடக்கு, இந்த இது வந்து இப்படித்தான் போகுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து களையணும்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு நம்முடைய கவர்னர் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்படி வைக்கிறாரு? யார் வந்து வாரா? ஒரு முற்றுப்புள்ளி வந்து ஒரு இடத்துல வந்து அதை நம்ம செய்யும் பொழுதுதான் அது வந்து அந்த தவறுகள் திருத்தப்படும். அந்த தவறுகள் திருத்தப்படுறதுக்குள்ள வழியை சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து
உங்களுடைய தகுதிகள் வந்து உயர்ந்ததாக தாம் தம் தகுதியால் வென்றுவிட. நீங்க வந்து எந்த ஒரு இதையும், எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு சர்க்காரையும் அதை எதுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அந்த தகுதியோடு, அதற்குரிய பொறுமையோடு, அதற்கு உரிய காரண காரியங்களோடு, அப்ப நீங்க வந்து எதுக்கும் பொழுது அந்த தவறுகள் எல்லாம் களையப்படும். இதைத்தான் வந்து இந்த குறள்ல வந்து அவங்க திருவள்ளுவர் சொல்றாங்க. அப்படி என்ன மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிட. இப்படி அந்த இதை அந்த வென்று விடுவதற்குரிய காரியங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். இது வந்து என்னைக்கோ ஒண்ணு ஒரு பழைய கதை திருவள்ளுவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு அந்த நேரத்திலேயே அவங்க இதையெல்லாம் யோசித்து இன்னைக்கு நடந்த மாதிரிதான் இருக்கு காந்தியாருடைய போராட்டங்கள். அன்னைக்கே வந்து அந்த விதைய வந்து விதைச்சு இது இப்படித்தான்ப்பா, இதுல வந்து நீங்க வந்து அது தகுதியா வந்து இருந்து உங்களுடைய பொறுமையை காத்து நீங்க செய்யணும். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். ஆக நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல வந்து நாம வந்து நம்முடைய பொறுமையை வந்து பாதுகாத்து நம்முடைய பொறுமையினால் வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள பல கேடுகளை வந்து நாம நீக்கிறதுக்கு நாம வந்து நாம தகுதி உள்ளவர்களாக வந்து முதல்ல நம்மளை ஆக்கணும். அதுக்கு வந்து அவசியம் பொறுமை, குறைவுடைமை. அதை இருந்து அந்த இதுகளை வந்து நாம போக்கணும். அதைத்தான் நாம எல்லாரும் செய்யணும். திருவள்ளுவர் சொல்றார். சரி, ஆமா. அடுத்தால 159வது குறளை என்ன சொல்றாங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.